நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்தது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நடிகர் சங்கம் வந்துட்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி கூடியிருந்தாங்க. அப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினார். அப்போ அவர் பேசும்போது 1996 சிஎம் எலெக்ஷனுக்கு ஜெயலலிதா நிற்கும் போது ஜெயலலிதாவுக்கு எகெயின்ஸ்டாக நான் வந்து பேசினேன், அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப துன்புறுத்திட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி பேசினார். பேசிட்டு அப்புறம் என்னோடய பொண்ணு ஐஸ்வர்யா கல்யாணம் வச்சுருந்தேன், பக்கத்தாலேயே என் வீட்டில் கல்யாணம் வச்சுருந்தேன், பக்கத்தாலேயே சிஎம் வீடு, அதனால் பக்கத்தில் பத்திரிக்கை கேட்டி நல்லா இருக்காது, வரமாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் வைப்போம் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் வச்சுருக்காரு. சிஎம் பார்த்துட்டு இதே டேட்டில் வந்துட்டு இன்னொரு கல்யாணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நான் அந்த கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்லிடுறேன், உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரஜினி சார் ஒரு பாதி மனசோடு தான் வீட்டுக்கு போயிருக்காரு. சொன்ன மாதிரியே ரஜினி சார் பொண்ணு ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு வந்துட்டு ஜெயலலிதாவே கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பொண்ணான மனசு கொண்டவங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அழுதுட்டு பேசியிருக்காரு.